காரைக்குடி அருகே செம்பனூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பிரசவ வார்டில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடிய 4 மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளுநரை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பணி நேரத்தில் போதையில் புத்தாண்டு கொண்டாடிய மருத்துவர்கள் சிக்கியது எப்படி? செம்மனூர் ஹாஸ்பிட்டல் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வந்தால் ஹாஸ்பிட்டல் அவர் இப்படி உட்காந்து குடிங்க சரக்கு ஒரு பயனுள்ள ஆஸ்பத்திரி. ஆரம்ப சுகாதார நிலைய பிரசவ வார்டில் நோயாளிகளை கண்டுகொள்ளாமல் மருத்துவர்கள் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடியதற்கான ஆதார வீடியோதான் இது. பணி நேரத்தில் போதை பார்ட்டியுடன் புத்தாண்டு கொண்டாடிய அரசு மருத்துவர்கள் மீது மாவட்ட சுகாதாரத்துறை எடுத்த நடவடிக்கை என்ன? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லல் செம்பனூர் கிராமத்தில் கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்திற்கு நவீன வசதிகளுடன் 24 மணி நேரமும் செயல்படும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது. கல்லல் மற்றும் சுற்றுப்புறத்தில் உள்ள 50க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இங்கு சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். அதற்காக வட்டார மருத்துவ அலுவலர் உட்பட 4 மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் இங்கு பணிபுரிந்து வருகின்றனர். இந்நிலையில் புத்தாண்டு நள்ளிரவில் கல்லலைச் சேர்ந்த தயாளன் என்ற இளைஞர் விபத்தில் காயமடைந்து அவரது நண்பருடன் சிகிச்சைக்காக இங்கு வந்துள்ளார். ஆனால் மருத்துவர்கள் இல்லாத நிலையில் அவர்களை தேடி அவசர சிகிச்சை மற்றும் பிரசவ வார்டு என மருத்துவமனை முழுக்க அலைந்துள்ளார். அப்போது இங்குள்ள மருத்துவர் ஓய்வு அறையில் வெளிநாட்டு உயர்ரக மதுபாட்டில், அசைவ உணவுகள், நொறுக்கு தீனிகள் என ஒரு பெரிய விருந்தே நடந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ளார். நோயாளிகளின் படுக்கை கட்டிலை போட்டு பார்ட்டி கொண்டாடியதை பார்த்தவர் அதை தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ மாவட்டம் முழுக்க பரவி பெரும் சர்ச்சையாக. இச்சம்பவம் குறித்து விசாரிக்க மாவட்ட சுகாதாரத்துறை தலைமை மருத்துவர் மீனாட்சி அதிரடி உத்தரவிட்டார். அதில் செம்பனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் அரங்கேறிய போதை பார்ட்டி குறித்து பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமானது. கடந்த 31ஆம் தேதி பணியில் இருந்த மருத்துவர் சசிகாந்த் என்பவருடன் அதே மருத்துவமனையில் பணிபுரியும் டாக்டர் கௌஷிக், டாக்டர் நவீன்குமார், டாக்டர் மணிரத்னம் ஆகிய 4 மருத்துவர்களும் ஒன்று சேர்ந்து மருத்துவர் ஓய்வு அறையில் வெளிநாட்டு உயர்ரக மது அருந்தி புத்தாண்டை கொண்டாடியது விசாரணையில் உறுதியானது. மேலும் மருந்தாளுநர் கமலக்கண்ணன் மது விருந்துக்கு உடந்தையாக இருந்ததும் தெரிய வந்ததால் அவர்கள் 5 பேரையும் கூண்டோடு பணியிடை நீக்கம் செய்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அன்று பணியிலிருந்த செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் ஆகியோருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தலைமை மருத்துவர் மீனாட்சி தெரிவித்துள்ளார். பிரசவ வார்டில் மது விருந்துடன் புத்தாண்டு கொண்டாடிய விவகாரத்தில் 4 மருத்துவர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.